வணக்கம் விவர்ஸ். இந்த பதிவில் காலிஃப்ளவர் முட்டை பொரியல், அதாவது டயட் ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த பதிவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவர்ஸ். காலிஃப்ளவர் அரிந்து வெந்நீரில் 5 நிமிடம் போட்டு எடுத்துடணும். காலிஃப்ளவர் 1½ கப்பு, அரை பூ, பொடியாக அரிந்த வெங்காயம் 1/2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு, முட்டை 3, மிளகு ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், உப்பு 1½ ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். ஒரு கிண்ணத்தில் மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கணும், உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கணும், சிறிது தண்ணீர் சேர்த்து கலக்கணும். பின் முட்டை உடைச்சி அதே கிண்ணத்தில் சேர்த்து முட்டை நன்கு கலந்து விடணும். கடாயை அடுப்பில் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு சேர்க்கணும். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்க்கணும். பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் வெங்காயம் சேர்க்கணும், கருவேப்பிலை சேர்க்கணும். வெங்காயம் 3/4 பதம் வெந்ததும் காலிஃப்ளவர் சேர்த்து வதக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்கணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்க்கணும். கிளறி மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து வேக விடணும். தண்ணீர் வற்றியதையும் முட்டை கலவையை சேர்த்து கிளறணும். முட்டை சாப்பிடாதவர்கள் தண்ணீர் வற்றதையும் இறக்கிடலாம். முட்டை கலவையை வற்றியதும் கொத்தமல்லி சேர்த்து கிளறணும். காலை டிஃபனாகவும் இதை சாப்பிடலாம், சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். காலிஃப்ளவர் விட்டமின் சி மற்றும் கே உள்ளது. கேன்சர் வருவதை தடுக்கிறது. முட்டையில் புரதம் மற்றும் பலவித விட்டமின் உள்ளது. உடல் எடையை குறைப்பவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் காலையில் டிஃபனாக. வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.